வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரீ பாடி டயகிராம் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயகிராம்ங்கிறது நம்ம முந்தின ப்ராப்ளம்ஸ்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஃப்ரீ பாடி டயகிராம் தனியாக வரைகிறது மாதிரி இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் எல்லாமே ஃபோர்ஸ் ரெசல்யூஷனில் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரிங், இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு, ஒரு ரோப்பு இல்லை ஒரு ஹூக்கில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் நம்ம ஃப்ரீ பாடி டயகிராமாக ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வரையும் போது அந்த ஸ்ட்ரிங்கோட டைரெக்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபோர்ஸ் வரைஞ்சிடலாம். ஆனால் நம்ம இங்கே இந்த அடுத்து பார்க்குற ப்ராப்ளம்ஸில் எல்லாமே நம்ம ஃப்ரீ பாடி டயகிராமை தனியாக எடுத்து வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸில் வெறும் ரோப் இருக்கும், ஒரு ரோப்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோப்போட டைரெக்ஷன்லேயே நம்ம ஆரோ மார்க் வரைஞ்சி அதிலேருந்து என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் லாமிஸ் தேரம்லையோ ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிவோம். ஆனால் இப்போ இருக்க அடுத்து நம்ம வர ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ரோலர் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ரோலர் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இல்லை பிளாக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு கட்டுற ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வாட்டர் மேபி அதில் செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு கன்கரண்ட் சிஸ்டம், ஒரு பார்ட்டிகலாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்ம ஸ்ட்ரிங் ப்ராப்ளமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3 பாயிண்ட் ஒரு 2-3 லைன் ஸ்ட்ரிங் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணி கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அதில் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ராய்டு இருக்குல்ல, இந்த ஒரு ரோலர் இருக்குன்னா அந்த ரோலரோட சென்ட்ராய்டில் எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது நம்ம அசியூம் பண்ணுறோம். அசியூம் இல்லை, உண்மையாகவே அப்படி தான் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸை மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கன்கரண்ட் இதுவும் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம், இதுவும் ரிஜிட் பாடி தான். இந்த ரோலர் ஒரு ரிஜிட் பாடி தான். ஆனால் ஏன் நம்ம பார்ட்டிகலாக கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற ஃபோர்ஸ், இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், நம்ம அனலைஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எல்லாமே அதோட சென்டர் பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறதால நமக்கு என்ன இல்லை, எல்லா ஃபோர்ஸும் ஒரே பாயிண்டில் ஆக்ட் பண்ணாலே அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு ரோலர் இருக்குது. இது ஒரு வெர்டிக்கல் வால். இந்த வெர்டிக்கல் வாலில் இந்த இடத்துல இது டச் ஆகிருக்கு. இந்த பி பாயிண்ட் டு ஏ பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு தொங்க விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரீ பாடி டயகிராம் வரும்போது இந்த ரோலர் வரையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, இதுதான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போயுமே ஒரு ஆப்ஜெக்ட் எழுதுனோடனே அதோட செல்ஃப் வெயிட் தான் ஃப்ரீ பாடி டயகிராமில் முக்கியமாக எழுதணும். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் வெயிட், தட் இஸ் WA. ஸோ எப்போயுமே ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் சரி, அது எப்படி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்டோட செல்ஃப் வெயிட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் WA. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏலேருந்து பி ஒரு ஸ்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரோப் இருக்குது. ஸோ அந்த டைரெக்ஷனில் என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் டென்ஷன் AB, டென்ஷன் ஃப்ரம் A to B, இப்படி புல் பண்ணுறது. அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த C சப்போர்ட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால், இந்த இடத்துல C இல்லாட்டி என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தொங்க விட்டுருக்காங்க. இந்த C இல்லாட்டா நம்ம ஆப்ஜெக்ட் கீழே இப்படி இறங்கிடும். ஸோ அப்படி அதை மூவ் ஆகாமல் தடுத்துட்டு இருக்குல்ல, ஸோ தேர் வில் பி எ ரியாக்ஷன். இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால தான் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி தள்ளாமல் இருக்குது. ஸோ இந்த வெயிட் இந்த இடத்துல ஆக்ஷனாக இருக்கிறதுனால தேர் வில் பி எ ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணணும், we have to draw this. So this is reaction R at C, reaction at C எழுதணும். ஸோ இதை என்ன பண்ணலாம், இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் சியை நம்ம இந்த இடத்துக்கு பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டியை வச்சு இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஃபோர்ஸும் வெளியே போகுது, இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் உள்ளே வருது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபோர்ஸை மூவ் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வெளியே போகும்ல, வெளியே போகிற ஃபோர்ஸாக இருக்கும், டென்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லாமிஸ் தியரம் அப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் பார்ப்போம். அதே மாதிரி பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ போல் செல்ஃப் வெயிட், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் நியூட்டன்ஸ். ஸோ நியூட்டனில் எழுதிடலாம். ஸோ C எப்போயுமே ரியாக்ஷன் அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் இங்கே தீட்டான்னு இருக்குன்னா இந்த ரியாக்ஷன் இப்படி, இந்த ரியாக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இது டீட்டானா ரியாக்ஷன் வெர்டிக்கலுக்கு டீட்டாவாக இருக்கும். ஸோ இது எப்படி இந்த டீட்டா நம்ம தனியாக ஒரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா BA. ஸோ இது என்ன ஆங்கிளில் ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி ரியாக்ஷன் டென்ஷன் AB, சாரி டென்ஷன் AB, திஸ் இஸ் ரியாக்ஷன் அட் C. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயகிராம் வரையணும். இப்போ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள். ஸோ சென்டர் பாயிண்ட் C. ஸோ அப்போ என்ன பண்ணணும், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் C.
weight of the object C. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணும், ரியாக்ஷன் டிஏ எங்கெங்கெல்லாம் வந்து சர்ஃபேஸில் டச் ஆகிருக்கும் அங்கெல்லாம் ரியாக்ஷன் வரும். இங்கே ஸ்ட்ரிங் இருக்கிற இடத்துல டென்ஷன் இருக்கும். ஸோ டேக் டெஸ்ட் பாயிண்ட் டி, டென்ஷன் சிடி, ரியாக்ஷன் ஏ, அதே மாதிரி ரியாக்ஷன் அட் பி இருக்கும். ஸோ தேர் வில் பி a reaction at B. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே லைனில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வெயிட் ஆஃப் த C அண்ட் ரியாக்ஷன் அட் B. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், we have to solve by force resolution method. ஸோ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ யூஷுவல் பாயிண்ட் B, வெயிட் ஆஃப் B, அதேமாதிரி ரியாக்ஷன் அட் C. ஸோ இது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அந்த டைரெக்ஷன், ரியாக்ஷன் அட் C. Similarly reaction at A. சரிங்களா? இப்போ இந்த என்ன ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக பிரிங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இது 90 டிகிரி. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிளாக பிரிங்க. ஸோ இப்படி பிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரியாக இருந்ததுன்னா, ஸோ இது வந்து 90 டிகிரி, திஸ் வில் பி 60 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 90 டிகிரியில் இது 60னா இது 30. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இஃப் எனி சர்ஃபேஸ் இஸ் தீட்டா டிகிரி இன்க்ளைன் டு ஹரிசாண்டல், ஹரிசாண்டலோட ஒரு சர்ஃபேஸ் வந்து தீட்டா டிகிரி 30 டிகிரி தீட்டா டிகிரி இருக்குன்னா அதோட ரியாக்ஷன் வந்து வெர்டிகலுக்கு அதே தீட்டா டிகிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இஃப் த சர்ஃபேஸ் இஸ் 30 டிகிரி இன்க்ளைன்ட், that respective reaction will be 30 degree inclined to the vertical. சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டலுக்கு என்ன ஆங்கிளில் இன்க்ளைண்டாக இருக்கோ, ரியாக்ஷன் வந்து வெர்டிகலுக்கு அதே ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 45 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு 40 டிகிரி இருக்குன்னா இது ரியாக்ஷன் அட் சி, அதோட ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் வந்து வெர்டிகலுக்கு 45 டிகிரி இருக்கும். சரியா? சர்ஃபேஸ் ஹரிசாண்டலுக்கு இருக்கிறது, ரியாக்ஷன் வந்து வெர்டிகலுக்கு இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ அஸ் யூஷுவல் தனித்தனியாக வரையணும். ஃப்ரீ பார் டயக்ராம் ஏ, ஃப்ரீ பார் டயக்ராம் பி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட ஃப்ரீ பார் டயக்ராம் வரைஞ்சால் செல்ஃப் வெயிட் வெர்டிகலி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் WA. இந்த டி எப்படி இருக்கும், இன்க்ளைண்டாக இது இந்த இப்படி இருக்கும், இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரியாக்ஷன் அட் டி அண்ட் ரியாக்ஷன் அட் சி, இது வந்து வெர்டிகுலர் இருக்கனால ரியாக்ஷன் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ரியாக்ஷன் அட் சி. அப்போ இந்த பியோட வெயிட் இது மேலே ஆக்ட் ஆகுதுல்ல, அப்போ W, that is reaction BA. சரிங்களா? that is weight BA. weight BAவோட இந்த ஆங்கிள் காம்பனண்ட், பிளேனார் காம்பனண்ட். அடுத்து இது வந்து ஏவோட ஃப்ரீ பாடி டயக்ராம். அடுத்து பியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா பாயிண்ட் பி, WB, reaction at E. then இங்கேருந்து வர வெயிட் இந்த RBA இருக்குல்ல, அது வந்து RAB ஆக்ட் ஆகும் இங்கே. அப்புறம் இங்கே E. ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனில் இல்லை, அது போல் இது இருக்குது. சரிங்களா? இதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏ. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோலர் இருக்குது. 2 ரோலர் வந்து ஒரு சேனலில் வந்து ஃபிட் பண்ணி விழுந்திருக்கு. ஸோ இந்த 2 ரோலரில் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ஏவோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ ஏக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம், ஸோ FBD ஆஃப் ஏ, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏ வரைகிறேன். ஸோ இதோட செல்ஃப் வெயிட் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் வெயிட் WA. ஸோ இதோட ரியாக்ஷன் அட் D. ஸோ அது வந்து இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால அப்போ வெர்டிகலி அப்வர்ட்ஸ் தான் இருக்கும். ரியாக்ஷன் அட் D ஆப்போசிட்டில். அந்த எப்போயுமே ரியாக்ஷனுங்கிறது அந்த சர்ஃபேஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அடுத்து C. ஸோ C வந்து இங்கே வெர்டிகலாக இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும், ஹரிசாண்டலாக பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரியாக்ஷன் C. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸில் இந்த 2 கோயின்சைட் ஆகக்கூடாங்கிறதுக்காக RD இப்படி போட்டு W வந்து இங்கே கீழே போடுறோம்ல, அதை அப்படி மேலே போட்டுருவாங்க. ஸோ வெயிட் W வெயிட் ஆஃப் ஏ, WA. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ண பண்ணிடலாம். யூ கேன் ஈஸிலி சால்வ் இட்.
ஸோ இப்போ பியிலேருந்து இதில் வெயிட் ஆக்ட் ஆகும்ல, ஸோ அதோட ஒரிஜினல் வெயிட் வந்து இங்கே இருக்கும், பட் அதுலேருந்து கொஞ்சம் பார்ட் வந்து இதில் ஆக்ட் ஆகும்ல, அதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளமில் அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ தட் வில் பி ரியாக்ஷன் ஆர்எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம வர்ற ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆர்எஃப்னு எடுக்கலாம், நம்ம ப்ராப்ளமில் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் FA. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ என்ன பண்ணலாம், we can resolve the forces and find the unknown value. ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பிக்கு வரைகிறோம். ஸோ பி as usual, பியோட செல்ஃப் வெயிட் WB. அடுத்து ஸோ இதில் வந்து ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, இந்த இடத்துல வந்து டச் ஆகலை, ஸோ ரியாக்ஷன் கிடையாது. எங்கே வேறு எங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது, அப்போ RE ரியாக்ஷன் E. அடுத்து இதுலேருந்து இங்கேருந்து வர இங்கே வந்து இதுலேருந்து வெயிட் ஆக்ட் ஆகுதுன்னா இதுலேருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன் தான் அதே RF தான். அதே RF இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகும் ரியாக்ஷன். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாயிண்ட் B, அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் B. இப்போ அடுத்து இந்த இது பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் A and B ஆர் கனெக்டட் வித் அன் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஈக்குவல்பிரியம், இட்ஸ் அன் ஈக்குவல்பிரியம் கண்டிஷன், சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இந்த ப்ராப்ளம் போகும்போது அது என்ன கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஏவோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ இதிலே பாருங்கள், ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் வேறு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாங்கிறது ஃபஸ்ட் அசியூம் பண்ணணும் நம்ம. இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன், இந்த ஏவோட செல்ஃப் வெயிட்டு, அப்புறம் இதிலேருந்து வர ரியாக்ஷன், சரிங்களா. ஸோ இந்த ஏவோட ஃப்ரிக்ஷன் வந்து இதில் ஆக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஷினில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இட் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் எதில் ஆக்ட் ஆகாது, இந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகாது. ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். மற்ற எல்லாமே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரிங்கு, ரியாக்ஷன், இதோட செல்ஃப் வெயிட், இது எல்லாமே அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட், சென்ட்ராய்டில் தான் ஆக்ட் ஆகும் நம்ம அசியூம் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் ஏ, இதோட செல்ஃப் வெயிட் WA, இந்த ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும், அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இட் இஸ் RA, தென் ஸ்ட்ரிங் டென்ஷன் TAB, சரிங்களா. இதான் வந்து ரியாக்ஷன். ஸோ இந்த இதில் என்ன ஆங்கிள் வரும், இதோட வெர்டிக்கலுக்கும் இதுக்கும் என்ன ஆங்கிள், RAக்கும் என்ன ஆங்கிள் வரும். ஸோ இஃப் த சர்ஃபேஸ் இஸ் 30 degree inclined to horizontal, any theta inclined to horizontal, its respective reaction will be 30 degree to the vertical, same degree. இது என்ன சர்ஃபேஸ், இந்த பிளெயின் வந்து ஹரிசாண்டலுக்கு என்ன ஆங்கிளில் இன்க்ளைனாக இருக்கோ அதோட ரியாக்ஷன் வந்து வெர்டிக்கலுக்கு அதே ஆங்கிள் இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது 30, இது 90னா 180லேருந்து மைனஸ் பண்ணோன்னா இது வந்து 60 இருக்கும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது 60னா மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், 30 இருக்கும். ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இஃப் a surface is theta degree inclined to horizontal, its respective reaction will be theta degree to the vertical. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வெர்டிக்கலுக்கு இது 30 டிகிரி. ஸோ இப்போ அடுத்து இது கண்டுபிடிப்போம். ஸோ பியோட ஃப்ரீ பாடி டயக்ராம், இட்ஸ் செல்ஃப் வெயிட் வெர்டிக்கலி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அடுத்து இதோட ஸ்ட்ரிங் டென்ஷன் BA and its reaction react ஆகும் பெர்பெண்டிகுலராக, சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இட் இஸ் RB. ஸோ இது 40 டிகிரினா வெர்டிக்கலுக்கு 40 டிகிரி. ஸோ திஸ் வில் பி 40 டிகிரி. ஸோ நம்ம ரிமைனிங் ஆங்கிள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். we can easily find out the angle. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அந்தந்த ப்ராப்ளம் தகுந்தப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஆங்கிள்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோர்ஸை எழுதுறது அப்படிங்கிறத நம்ம அந்தந்த ப்ராப்ளம் தகுந்தாலும் பார்க்கலாம். ஸோ இன்னும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோஸ், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.